Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஒரு படத்தை வந்து 2 வருஷமா 2.5 வருஷமா எடுத்துக்கிட்டே இருந்தான். எவன் தான் உட்காந்து பொறுமையாக உட்காந்துட்டு இருப்பான். இப்போ 2.5 வருஷமா ஒரு டேரக்டர் இருக்கிறாரு, ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு படம் இருக்காங்கன்னா, அப்புறம் அந்த படத்தில் ஒன்றும் பெருசாக பட்ஜெட்டாக இருக்கணும், பெரிய கதையாக இருந்திருக்கணும். ஒரு ரீமேக் கதைக்கு போய் இவ்வளோ தூரம் எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம். சுற்றி இருக்கிற 40 பேரை பற்றின அக்கறைப்படுற இதே அஜித்குமார் அவர்கள் கண்மூடித்தனமான கோடிக்கணக்கான ரசிகர்களை கொஞ்சமாவது மனசில் நினச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அறிக்கை இன்னைக்கு கொடுக்க நேற்று நைட் எழுதிட்டாங்கல்ல லைக்கா ப்ரொடக்ஷன்ஸு, அதை இவரே ஒரு 2 நாளைக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி என்னுடைய ரசிகர்களுக்கு வந்து ஒரு கனிவாக வேண்டுகோள், படத்தில் பிரச்சனை இருக்குது அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாமே. லீகலாக ஒரு காப்பி ரைட்ஸ்னு ஒன்று வாங்கி பண்ணியிருந்துருக்கல, அது கூட பண்ணாமல் விட்டுட்டு இப்போ கடைசியில் பஞ்சாயத்தில் வந்து நிற்கும் போது குத்துது குடையுது, அது பண்ணுது இது பண்ணுது தள்ளி வைக்கிறோன்னா இது எவ்வளோ பெரிய எல்லாருக்கும் மன உளைச்சல் தான். இந்த லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரி ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் உள்ளே வந்ததுனால எத்தனை தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு காணாமல் போயிருக்காங்க தெரியுமா? இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் பெரிய பிரம்மாண்டமான ப்ரொடியூசர் பேசப்பட்ட தானுசாரே வந்து அப்படியே ஒதுங்கி ஒரு ஆவரேஜ் பட்ஜெட்டில் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. இது மாதிரி இன்னும் நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, யார் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ்னு ஒரு பெரிய குரூப் வருது. ஒரு ரசிகனுடைய குறைந்தபட்ச ஆசை 2 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு படம் வந்து பொங்கலுக்கு வருங்கிற ஒரு படத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அதை கூட கொடுக்கும்ல, அப்புறம் என்ன நான் வந்து ஒன்று ரசிகன் கொண்டாடணும். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லை இது. வந்து ஒரு இன்னும் சொல்லப்போனால் இது வந்து ஒரு நம்பிக்கை துரோகம். விடாமுயற்சி இப்போ ரீசெண்டாக வெளியிட்ட அப்டேட் பற்றி தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் வரும், அதோட ரிலீஸ் டேட் வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து இந்த பொங்கல் செலிப்ரேஷன் வைப்பை வந்து இன்னும் கொண்டாடலான்னு பார்க்கும்போது தான் படத்தையே நாங்கள் தள்ளி வைக்கிறோம், நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய எல்லா செலிப்ரேஷன் மோடையும் கட்டுப்படுத்திக்கோங்க, கொஞ்ச நாள் நம்ம கழிச்சு இந்த படத்தை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதை பார்த்து ஃபேன்ஸ் எல்லாமே செம்ம மன உளைச்சல் தான் இருக்காங்க. எல்லாம் ஒரு மாதிரி என்னடா எத்தனை வாட்டில் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. என்ன காரணம் சார் அவங்க போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்குது ஏதாவது ஒரு விஷயம்? என்ன காரணமா? காரணம் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு இதுக்கு ப்ளேம் பண்ணும்போது வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதுக்கு அஜித்து சம்மந்தம் இல்லை, ஆனால் அஜித் ஒரு மெயின் காரணம். நம்ம அப்புறம் பேசுவோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, லைக்கா வந்து ஒரு படம் பண்ணுறாங்க, அந்த படத்துக்கு வந்து 2 வருஷமாக ஒன்று எதிர்பார்த்து ஒன்று பண்ணிட்டாங்க. இப்போது இங்கே பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு படத்தோட அரசியல் புரசலாக வந்துருச்சு. அது நம்ம முன்னாடியே தெரிஞ்ச விஷயம். அவங்க கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் வந்து கேட்குறாங்க. இப்போ 150 கோடி ரூபாய் வந்து அவங்க லீகலாக ரைட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னும் போது இது வந்து உறுதிப்படப்படணும் என்ன அந்த தரப்பில் இருந்து. பட் என்னன்னா, ஒரு பிரேக் டவுன் படம் இந்த 150 கோடி ரூபாய் அப்படின்னும் போது லைக்காவுக்கு கொடுக்கறதுக்கு வந்து அது வந்து கஷ்டமான காரியம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். ஏன்னா இவங்க தான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் வந்து படம் போடணும் எங்களுக்கு வந்து லண்டனில் வந்து ஒரு டீ சாப்பிட்ற செலவு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேச்செலாம் அடிபட்டுச்சு. ஸோ 150 கோடி ரூபாய் கொடுத்துட்டு இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சு விட்டுட்டு போய்கிட்டே இருந்திருக்கலாம். ஸோ இதுதான் ஒரு மேஜராக ஒரு இம்பேக்டாக இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு படத்தை வந்து 2 வருஷமா 2.5 வருஷமா எடுத்துக்கிட்டே இருந்தான், எவன் தான் உட்காந்து பொறுமையாக உட்காந்துக்கிட்டு இருப்பான். இப்போ 2.5 வருஷமா ஒரு டேரக்டர் இருக்கிறாரு, ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு படம் இருக்காங்கன்னா, அப்புறம் அந்த படத்தில் ஒன்றும் பெருசாக பட்ஜெட்டாக இருக்கணும், பெரிய கதையாக இருந்திருக்கணும். ஒரு ரீமேக் கதைக்கு போய் இவ்வளோ தூரம் எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஷூட்லாம் ஒன்று எடுத்து வச்சுருக்காங்க, சாங்ஸ் ஷூட்ஸ்லாம். சாவடிக்கா அப்படின்னு சொல்லி பாட்டு, சாவரிக்கா அப்படின்னு இதை எடுத்து வச்சுருக்காங்க. பொங்கலுக்கு ஒரு ஹைப் கொடுத்து அப்டேட்டு கொடுத்து இது எல்லாமே வந்து முடிச்சு இப்போ எடிட்டிங்கில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பிரச்சனை அப்படிங்க அப்படிலாம் கிடையாது சார். இது அது சாவரிகா சாங்கே எனக்கு தெரிஞ்சு பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, பேட்ச் ஒர்க்கில் அது பண்ணப்பட்ட விஷயந்தான். அன்னியன் படத்தில் அண்டன் காக்கா கொண்டக்காரி சாங்லாம் என்ன தெரியுங்களா, படம் ரிலீஸ்க்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் அந்த இதெல்லாம் போட்டு எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பேட்ச் ஒர்க்குக்கெலாம் வந்து நம்ம வந்து இதனால் தள்ளி போச்சு அப்படின்னா நம்ம சொல்லவே முடியாது. அண்டு பெர்ஃபெக்ஷன் பார்க்குறவர் மகிழ் திரும்பி ரைட்டு. ஓவராலாக மெயினாக அங்கே இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த லீகல் இஷ்யூஸ் மட்டும்தான் ஒரு பிரச்சனை. இந்த லீகல் இஷ்யூஸ் அவங்க ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே எல்லாமே வந்து க்யூர் ஆகிடும். ஆனால் இந்த லீகல் இஷ்யூஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் ஒரு பிரச்சனை. அண்ட் ரெண்டாவது வந்து தேதிக்கு வந்து நம்ம என்ன ஒரு படம் பார்க்குறோமோ, வெப்சீரிஸ் மக்கள்லாம் தெளிவாயிட்டாங்க. ஒரு படம் பார்த்தாலும் நமக்கே தெரியுது இது இந்த படத்துலேருந்து ஆட்டையை போட்டது யாது, அந்த படத்துலேருந்து ஆட்டையை போட்டதுன்னு போஸ்டரை பார்த்தே கண்டுபிடிச்சி சொல்லிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு படத்தோட கதையை நீங்கள் எடுத்து பண்ணும்போது, ஹாலிவுட்டில் ஒரு ஹிட்டான ஒரு படத்துக்கு கதையை எடுத்து பண்ணும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும்ல. அப்போ ஒரு லீகலாக ஒரு காப்பி ரைட்ஸ்னு ஒன்று வாங்கி பண்ணியிருந்துருக்கல, அது கூட பண்ணாமல் விட்டுட்டு இப்போ கடைசியில் பஞ்சாயத்தில் வந்து நிற்கும்போது குத்துது குடையுது, அது பண்ணுது இது பண்ணுது தள்ளி வைக்கிறோன்னா இது எவ்வளோ பெரிய எல்லாருக்கும் மன உளைச்சல் தான்.
ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. இது வந்து ஒரு இன்னும் சொல்லப்போனால் இது வந்து ஒரு நம்பிக்கை துரோகம். ஏன்னா ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க டைம்ல இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அதுவும் நியூ இயர் டைம்ல எல்லாரும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும் போது ஒரு 2 நாள் தள்ளி கூட விட்டுருக்கலாம். ஆனால் இங்கே இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணாங்களே சார், பாட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க சைமல்டேனியஸாக, இந்த மாதிரி போகும்போது எல்லாருக்கும் ஒரு ஹோப் இருக்கு பாட்டு ரிலீஸ் ஆகிடும் சொன்ன டைம்ல அப்படின்னு. ஆனால் சென்சாரும் பண்ணாமல் இருக்க காரணங்களா நிறைய பேச்சுகள் அடிபட்டுச்சு சார். சென்சார் பண்ணிட்டாங்களா? சென்சார் இன்னும் பண்ணல சார். ஓகே, இன்னுமே பண்ணல சென்சார். இன்னும் பண்ணல. சென்சார் வந்து இன்னும் பண்ணலை. ஏன் பண்ணலை அப்படின்னா, அதான் நான் தான் சொல்கிறேன் இல்லையா, நான் முன்னாடியே ஒரு இன்டர்வியூலே சொன்னிருந்தேன். இந்த டீசர் வந்து சன் பிக்சர்ஸ்லேருந்து அந்த டீசர்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணும்போதே இது வந்து கட்டணுமோ மகிழ் திருமணி பண்ண கட்டு மாதிரி எனக்கு தெரியலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ரெண்டாவது வந்து இந்த படத்தோட பேட்ச் ஒர்க்கு எனக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த படத்தோட பேட்ச் ஒர்க்கு நிறையா அங்கங்கன்னு மிஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு விஷயமும் தெரியும். ஏன்னா அது தேவைப்படுது அந்த கதைக்கு. இந்த கதையை வந்து நீங்கள் வெறும் நார்மலாக நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தன்னுடைய மனைவி கடத்தப்படுற மனைவியை தேடி வந்து கணவன் வந்து போய் மீட்டெடுக்க போகிறான். இந்த கதை இதுக்கு முன்னாடி எங்கேயுமே வந்தது இல்லையா? ராவணன் படத்தோட கதை என்ன? அது சிமிலராக அப்படி தான் இருக்கும். ஒய்ஃபை கடத்திட்டு வந்துவாங்க, அவங்க டீம் வந்து இது பண்ணுவாங்க. இது அப்படியே நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சுட்டு போயிடுவோம் இல்லையா? ஆனால் இப்போ அதுக்கு ஏற்றாப்புல சில விஷயங்கள்லாம் கோட்டிங்லாம் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போது அதுக்கு உண்டான ப்ரெசன்ஸ் வேணும். மேக்கிங் வைஸும் அதை நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ என்ன தெரிஞ்சது 100% சென்சார் ஆகலை. பேட்ச் ஒர்க்கு அங்கே இருக்குது. இன்னொரு பக்கம் லீகல் இஷ்யூஸ் இருக்குது. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் இருக்குது. இதை நான் வந்து அஜித் ரசிகர்கள் என்னை திட்டினாலும் பரவாயில்ல, நான் இந்த விஷயத்தில் அஜித்தை தான் ப்ளேம் பண்ணுவேன். அவர் வந்து டைரெக்டாக இதுக்கு அவருக்கு ரீசன் இல்லை அப்படின்னாலுமே கூட, இதுக்கு மெயினாக நான் சொல்ல வர்றதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு அஜித் மாதிரியான ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். இப்போ ஒரு படத்துடைய ப்ரொமோஷன் அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் படம் ப்ரொமோஷன் அப்படின்னும் போது, ஒரு பெரிய நடிகர்கள் யாராக இருந்தாலுமே அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டாகவும் சரி, ப்ரொமோஷன்ஸ்க்காகவும் சரி வந்து நிற்கிறாங்க. கோடிக்கணக்கான ரசிகர்கள் வராங்க. அந்த படம் வந்து நமக்கு எப்படி இருந்தாலும் அந்த படம் மினிமம் ஆவரேஜ் ஹிட்டு கொடுத்துட போகுது. அதை தாண்டி வந்தாலும் அவங்க வந்து அங்கே நிற்கிறாங்க இல்லையா? நின்று அந்த ஒரு படத்தை பற்றி பேச. ஏன்னா அது தயாரிப்பாளருக்கு கொடுக்குற ஒரு குறைந்தபட்ச மரியாதை. அவங்களுக்கு வந்து அந்த படம் இவ்வளோ தூரம் அவங்க என்ன சம்பளம் கொடுக்குற முதலாளி, குறைந்தபட்ச மரியாதை வராங்க நிற்கிறாங்க. ரஜினி சார் வந்து நின்று 1 மணி நேரம் ஏன் அவர் பேசணும் ஜெயிலர் படத்துக்கு? கரெக்டா. கமல் சார் வந்து ஏன் அவர் வந்து ஏஐ படிக்க போகும்போது வந்து அவரோட படம் ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து அமரன் படத்துக்கு வந்து அவ்வளோ தூரம் உட்காந்து பேசுகிறாரு. இப்போது ஒவ்வொருத்தவங்க இந்தியன் 2 படத்துக்கு வந்து எல்லா இடத்துக்கும் போனாங்க. கிட்டத்தட்ட காலேஜுக்கு போகாத குறை தான் இருக்கிற எல்லா இடத்துக்குமே போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போது அஜித் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமைக்கு வந்து அவர் எந்த ப்ரொமோஷன்ஸுக்கும் வந்தது கிடையாது, எந்த இடத்துலையும் அந்த படத்தை பற்றி பேசுகிறது கிடையாது, எந்த ஒரு விஷயமும் பண்ணுறது கிடையாது, எதுவுமே பண்ணாமல் இன்றைக்கி கோடிக்கணக்கான ரசிகர்கள் கண்மூடித்தனமாக இருக்காங்க இல்லையா? இந்த கோடிக்கணக்கான ரசிகர்கள் இவர் மேலே ஒரு கண்மூடித்தனமாக ஒரு ஒரு அளவு கடந்த ஒரு அதீத அன்பில் சும்மா இருக்காமல் கடவுளே அஜித்து தலன்னு கூப்பிடாதீங்கன்னு உடனே அடுத்த செகண்ட் மாற்றுறாங்க. இதே அஜித்து விடாமுயற்சி படத்துக்கு அப்டேட்டுங்க எங்களை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அந்த அறிக்கையில் வந்து இந்த மாதிரி எங்களை அப்டேட்டு கொடுக்காதீங்க, அது பண்ணாதீங்க, நாங்களே அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அடுத்த செகண்ட் யாருமே அந்த அப்டேட்டை பற்றியும் பேசலை, எதுவுமே பேசலை. இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு 2 வருஷமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இது எல்லாத்தையும் போக இப்போ ரீசெண்டாக கல்யாண் மாஸ்டர் இந்த ஸ்வாடிகா சாங்கில் வந்து ஒன்று சொல்கிறாரு. 104 டிகிரியில் அஜித் சார் காய்ச்சலோடு வந்தார். வந்து நிற்கும்போது வந்து சார் வேணும்னா ஷூட்டு தள்ளி போட்டுக்கலாம். இல்லை இங்கே வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க, பணம் புழங்குற இடம் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் காக்க வைக்கிறது தப்பாயிரும், அதனால வந்து நம்ம வந்து அந்த இடத்துல அந்த ஷூட்டை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த 104 டிகிரி டெம்பரேச்சரில் தான் அந்த டான்ஸ் கொரியோகிராஃபி அந்த டான்ஸே பண்ணி முடிச்சாரு அப்படின்லாம் ப்ரைஸிங் பண்ணுறாங்க இல்லையா? சுற்றி இருக்கிற 40 பேரை பற்றின அக்கறைப்படுற இதே அஜித்குமார் அவர்கள் கண்மூடித்தனமான கோடிக்கணக்கான ரசிகர்களை கொஞ்சமாவது மனசில் நினச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அறிக்கை இன்னைக்கு கொடுக்க நேற்று நைட் வெளியிட்டாங்களே லைக்கா ப்ரொடக்ஷன்ஸு, அதை இவரே ஒரு 2 நாளைக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி என்னுடைய ரசிகர்களுக்கு வந்து ஒரு கனிவாக வேண்டுகோள், படத்தில் பிரச்சனை இருக்குது அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாமே. கரெக்டா? ஏன் சொல்லலை? லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அவங்க சொல்லாமல் இருந்திருப்பாங்களா? அவருக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? அஜித் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமையை நம்பி தானே இந்த கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் நம்பி இல்லைங்க யாரும் வரல. அஜித் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர், அவருடைய கோடிக்கணக்கான ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் உட்காந்துருக்காங்க. நேற்று தேட்டரில் உட்காந்து ட்ரெய்லர் வரும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து இப்படி ஒரு அறிக்கையை கொடுக்கும்போது அது எவ்வளோ பெரிய மன உளைச்சல். புத்தாண்டாதுமா ஏன் கொடுக்கணும்? ஒரு 40 பேர் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது நினைக்கிற இந்த அஜித்குமார் சார் கோடிக்கணக்கான ரசிகர்கள், நீங்கள் எந்த ப்ரொமோஷனுக்கும் வரல, எதுவுமே பண்ணலை, ஆனாலும் உங்களுக்காக உங்கள் படத்துக்காக எதிர்பார்க்குறாங்களே, அப்போ அவங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் வந்து சிதைக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். என்னுடைய ரசிகர்களாக நீங்கள் வராதிங்க, நீங்கள் வந்து படம் பாருங்கள், நான் இது பண்ணுறேன் அப்படின்னு இவ்வளோ தூரமும் சொல்கிறாரு. அதையே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு அதீத அன்பில் இருக்காங்க. இவ்வளோ பெரிய நம்பிக்கையோடு இருக்கிற ஒருத்தவங்கள, அது ஒரு
ஒரு புது வருஷ தொடக்கத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம்ன்றது இது ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குறதில்ல, அடிப்படையாக அவர் மேலே வச்சிருக்கிற அந்த ஒரு மதிப்பையும் மரியாதையும் கிடைக்கிற மாதிரி டோட்டலாக டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது வந்து நல்லதில்லை. அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருந்துருக்கலாம். கண்டிப்பாக லைக்கா ப்ரொடக்ஷன் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக கொடுத்துருந்துருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அவருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டு, ஏன்னா நம்ம மற்ற நடிகர்கள் மாதிரி இந்த ஹிட் அண்ட் கேமராவில் வச்சு எடுக்கிற அலோவ் பண்ணுற ஆள் அஜித் குமார் கிடையாது. இப்போ அவர் இப்போ ஃப்ளைட்டில் அந்த ஆதிக்க ரவிச்சந்திரன் அவர் உட்காந்து பேசுகிற வீடியோஸ் எடுத்து எல்லாருக்கும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது அவருக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டில்ஸ் கொடுக்குறாரு, அந்த இடத்துல நின்று பேசுகிறாரு, அந்த சின்ன லுக்கில் பேசுகிறத வீடியோ எடுக்கிறது தெரியாமல் இருந்திருக்குமா? தெரியும், கண்டிப்பாக தெரியும். ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஆமாம், இது ஒரு விதமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ தூரம் இருக்கு இல்லையா? அப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகுது, தள்ளி போகுது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த அறிக்கைக்கு அவங்க எவ்வளோ தூரம் மரியாதை கொடுத்தாங்களோ அது மாதிரி இது பண்ணியிருந்துருக்கலாமே. இதை பண்ணாமல் விட்டுட்டு இப்போ லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க பண்ணுறது இவங்க மேலே தப்பு அவங்க மேலே தப்புன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நம்ம ப்ளேம் பண்ணுறதுல உண்மையிலே இல்லை. இத்தனை கோடிக்கணக்கான ரசிகர்கள் அஜித் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மனிதருக்காக தான் சார், நடிகருக்காக தான் சார் எல்லாருமே வராங்க. இப்போ அவங்கள இதை சீட் பண்ண மாதிரி இருக்குது சார். அண்ட் இது ஒரு பக்கம் வந்து நெகட்டிவாக மாறுமா சார்? ஏன்னா இவ்வளோ போஸ்ட்போன் பண்ணுறீங்க, படத்தோட அப்டேட் தராமல் நீங்கள் எங்களை இவ்வளோ காக்க வைக்கிறீங்க, அப்படி என்னதான் இருக்குன்னு படத்தை பார்க்க வந்துட்டு அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோ ஃபுல்ஃபில் பண்ணாலும் எல்லாமே அப்படி நெகட்டிவாக வந்துடும். இப்போ நம்ம கங்குவாவில் பார்த்தோம், எக்ஸ்பெக்டேஷன் ஓவர் கொடுத்து வெளில வந்து இது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்வாங்க. அதே மாதிரி இந்த படத்தை இவ்வளோ நாள் தீட்டினது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரிவ்யூவில் முடிச்சுவாங்களே சார். அப்போ நெகட்டிவ் அமையாது இது ஃபுல்லாகவே? ரெண்டு விஷயம். அஜித்தோடைய கரியர்லேயே வந்து ஒரு படம் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமாக வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசர் ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் அந்த படத்தோடைய டைட்டிலே மாற்றப்பட்டு அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஓடுச்சு. அந்த படத்தோடைய பெயர் வந்து வரலாறு. அதற்கு முன்னாடி இருந்த பெயர் வந்து காட்ஃபாதர். கிட்டத்தட்ட 3 வருடங்கள். அதில் அஜித்தோடைய லுக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டே இருக்காது. 3 அஜித் குமார் நடிச்சிருப்பார். ஸோ இப்போ வந்து இந்த டிலே ஆகுறது அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, அங்கே வந்து அந்த படத்தில் வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். ஓகே, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். கேஎஸ் ரவிக்குமார்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர், அஜித் குமார்ங்கிறது அதில் பரதநாட்டியம் பண்ணுறாரு, உடல் பாவனைகள்ங்கிறது நிறைய விஷயங்கள். சிவசங்கரி மாஸ்டரோட இன்ஸ்பிரேஷனில் அங்கே ஒரு கேரக்டர் ஒன்று போகுது, அது ஹிட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நீங்கள் வந்து எதிர்பார்ப்பு டோட்டலாக அழிஞ்சிருச்சு. அஜித் ரசிகர்கள்ட்டே இது அழிஞ்சிருச்சு. ஆமா, அது யோசிக்கவே இல்லை அவங்க என்ன பண்ண போறோம்னு. அதனால வந்து இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இல்லாம தான் உள்ள வரப்போகுது. உள்ள வரும்போது ஆமா என்ன வந்தா வரப்போகுது, என்னமோ ஒன்று பண்ணிட்டு போயா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் வரும்போது உண்மையிலே இந்த படத்துல கண்டென்ட் இருக்கு அப்படின்னா வந்து ஓடும், இல்லைன்னா அது ஓட விடும். ஏன்னா ரசிகர்களுக்கு வந்துருச்சாங்க. நேற்றே வந்து பாதி பேர் இன்ஸ்டால போட்டாங்க. ஒருத்தர் ஒரு ரசிகனுடைய குறைந்தபட்ச ஆசை 2 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கோம், ஒரு படம் வந்து பொங்கலுக்கு வருங்கிற ஒரு படத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அதை கூட கொடுக்கும்ல, அப்புறம் என்ன நான் வந்து ஒன்று ரசிகன் கொண்டாடணும் போயா பூமர் அப்படின்னு போட்டீங்க, பூமர்னு போட்டீங்க நீங்கள் பொசுக்குன்னு அப்படின்னு அப்படியே போட்டோம். இன்னொருத்தர் வந்து நான் இனிமேல் வந்து அஜித் ரசிகன் அப்படின்னு நான் இனிமேல் யாரையும் சொல்ல மாட்டேன், வேறு யாரோட ரசிகன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்ல மாட்டேன். இனிமேல் வந்து எனக்கு அவர் மேலே அதீத அன்பு உண்டு, நான் இவருடைய ரசிகன் அப்படின்னு நான் மார்பு தட்டிக்கவும் மாட்டேன், பேசிக்கவும் மாட்டேன். நான் இனிமேல் வந்து சினிமாவை மட்டும் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு அவர் தான் போடுறான். நாளை விட்டுருக்கடான்றாங்க போல எல்லாரும் ஓடுறாங்க இருக்கேன் சார். நீங்களும் நானும் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக ஏதாவது ஒரு வேலையை பண்ணுவோம். அவர் அப்படி ஒன்றுமே பண்ணலை, எந்த இதுவும் வரல. ஆனாலும் இத்தனை கோடிக்கணக்கான ரசிகர் இருக்காங்களே, வலிக்கத்தானே செய்யும் அவங்களுக்கு. கண்டிப்பாக. ஆமாம், எதிர்பார்த்து ஒன்றுமே கிடைக்கல போது நீங்கள் எனக்கு எதுவுமே பண்ணலைப்பா, நீங்கள் வந்து எனக்கு வந்து என் படத்தை பாருங்கன்னு சொல்ல, பார்க்காதீங்கன்னு சொல்ல, எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனாலும் உங்க மேலே அதீத காதல் இருக்கும்ல, நீ அந்த அதீத காதலை வந்து செவி மடுக்காம சும்மா காது கொடுத்து கேட்டு என்னன்றது கூட ஒரு அறிக்கையை கூட கொடுக்க முடியாது. லைக்கை கொடுக்காத போது ஒரு அறிக்கை, இந்த மாதிரி வந்து என்னுடைய ரசிகர்களுக்கு அன்பான வேண்டுகோள், தவிர்க்க முடியாத காரணத்தினால் நாங்கள் வந்து இந்த படம் வந்து தள்ளி போகிறது அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது இங்கே யாருமே வந்து ஐயோ அப்படியா இப்படியாலே அஜித்தே சொல்லிட்டாருப்பா, ஏதோ பிரச்சனை இருக்குப்பா, நமக்கெல்லாம் நல்ல படம் கொடுக்கணும் தான் பண்ணப்பார் அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர அடப்போங்கயா அப்படின்லாம் போக மாட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க மூலமாக அந்த அறிக்கை கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு அது வலிக்குது. நிறைய சொல்கிறாங்க சார், லைக்காக்குமே இந்த பொங்கலுக்கும் அந்த ரிலீஸ் இருக்குல்ல, பொங்கல் ரிலீஸ் சென்டிமெண்ட் வந்து செட் ஆக மாட்டேங்குது அவங்களுக்கு. மேபி இங்கே இருக்க இந்த ஃப்ளோட்டிங் ஆடியன்ஸ் வந்து எல்லாம் ஊருக்கு போயிடுவாங்க, அப்புறம் அங்கே நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து தியேட்டருக்கு வர மாட்டாங்க, இதனால் பாதிப்பு ஏற்படும் கலெக்ஷன் வைஸ்டும். அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சு இங்கே இருக்க மக்கள் எல்லாம் பார்க்குற மாதிரி கூட கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது சார். அப்படியே சார் லைக்காவுக்கும் பொங்கலுக்கும் சென்டிமெண்டலாக நீங்கள் தர்பார் படத்தை மைண்டில் வச்சு தான் நீங்கள் சொல்கிறீங்க. லைக்கா எந்த படம் சார் ஹிட் அடிச்சிருக்கு? ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம் சார். நீங்கள் பொன்னியின் செல்வன் ஓடிச்சு, ஓகே, பொன்னியின் செல்வன் பார்ட் 2 ஓடிச்சா, இந்தியன் 2 ஓடிச்சா, இந்த வேட்டைன்னு இப்போ மிக்ஸ்டு ரிவ்யூஸ். ஸோ பேக் டு பேக் தொடர்ந்து லைக்காக அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க. அப்போது இப்போ நிர்வாகம் பிரச்சனையானா கிடையாது.
நான் என்ன சொல்கிறேன்னா, லைக்காவுக்கு வந்து பிஸ்னஸ் சைடு ஐடி வாங்கியிருக்கா அதுவும் கிடையாது. இப்போ மேக்ஸிமம் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ்லேயே அவங்க டைப் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த சைடு டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லேயும் பிரச்சனை வர கிடையாது. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் இந்த சைடும் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு ஓனாக வந்து ஒரு யூடியூப் சேனலும் இருக்குது. சோஷியல் மீடியா சைடு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஒரு சேனல் இருக்குது. டீம் இருக்காங்க. ஆமாம் ஆமாம். அப்படி இருந்து ஒரு படம் ஏன் ஓட மாட்டேங்குது? கண்டென்ட் இருக்காது. கண்டென்ட் இல்லைன்றதையும் தாண்டி இவங்க வந்து கண்டென்ட்டை தாண்டி இந்த கேஸ்டிங் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு கதை. ஏன்னா இவங்களுக்கு வந்து இதில் வர்றது ஒரு பெரிய லாபம் கொளிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமாக இருக்கும் பட்சத்தில் இவங்க வந்து கண்டென்ட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருந்துருப்பாங்க. இவங்களுடைய நோக்கம் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸோடைய மிகப்பெரிய நோக்கம் வந்து இங்கே இந்த படத்தை வந்து எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் கிடையாது. அவங்களுக்கு வந்து அங்கே லண்டனில் அவங்க என்ன நிறைய பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து சிம் கார்டு பிஸ்னஸ்ஸு. அதில் தான் அந்த சிம் கார்டு வரப்போகுது டைட்டில்லேயும். இங்கே வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. இந்த மார்க்கெட்டுக்கும் சிம் கார்டு ஒன்று பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த லைக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மண்டை கழிவு உள்ளே ஏற்ற வைக்கணும் அப்படின்னா இங்கே பெரிய பெரிய ஆளுமைகளை வச்சுட்டு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படி பேச வச்சுட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துருப்போம். ஒரு பிராண்டாக உருவாகிடும். ஆமாம், இப்போ பிராண்டாக உள்ளே வந்துருப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே இருக்கிற அந்த ஒரு பிஸ்னஸ் இந்தியா பிஸ்னஸ் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் இந்த படம் ஓடலை இவ்வளோ செலவு சார். நம்ம ஒரு 2000 ரூபா போர்ஷனாலே நெஞ்சு பதறி போய் உட்காந்துருவோம் சார். வரிசை எத்தனை ஃப்ளாப் கொடுத்தாலும் அவங்களால எப்படி சார் இவ்வளோ பட்ஜெட்டில் பண்ண முடியுது? அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த இதெல்லாம் எதிர்பார்க்காம வேறு ஏதோ ஒரு பிளான் வச்சு தான் அவங்க வேற ஒரு நமக்கு வந்து என்னென்ன லைக்கா ப்ரொடக்ஷன்ஸு இப்போ அதுக்கிட்ட லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு சிம் ஆரம்பிச்சிருக்காங்கடா, அந்த சிம் இவ்வளோ ஃப்ரீடா, நம்ம இது பண்ணலாம்டா. இப்படி இவங்க ஒரு பக்கம் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஒன்று பண்ணும்போது தான் அங்கே சைடில் லைக்கா ப்ரொடக்ஷனில் ஃபாரினில் நிறைய பிரச்சனைகள்னால பணங்கள் முடக்கப்படுது. பணங்கள் முடக்கும்போது இங்கே ஃபண்ட் ஃப்ளோ கம்மியாகுது. ஃபண்ட் ஃப்ளோ கம்மியானதுக்கப்புறம் இங்கே வேறு பிரச்சனைகள் வருது. இங்கே இந்தியனுடைய அந்த சிஸ்டமேட்டிக் இருக்கு இல்லையா, சினிமாவோட சிஸ்டம்லாம் ஃபண்டே அங்கே பணமே கொடுக்க வேண்டியது இருக்காது. இங்கே எல்லாத்துக்கும் தொட்டதுக்கெல்லாம் காசு கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்படி பல பிரச்சனைகள் சந்திக்கும் போது நிறையா வந்து அதில் கான்ட்ரவர்சி உருவாது. கண்டென்ட் வைஸு அது நல்லா இல்லை. இதனாலேயே வந்து படங்கள் வந்து நிறையா அடி வாங்குது. இதுதான் லைக்கா சைடில் இருக்கிற பிரச்சனையாக நான் பார்க்குறேனே தவிர இது வந்து லைக்காவுக்கு சென்டிமெண்டலாக வந்து இதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியாது. ஆனால் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரி ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் உள்ளே வந்ததுனால எத்தனை தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு காணாமல் போயிருக்காங்க தெரியுமா? இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில். நான் மற்ற இண்டஸ்ட்ரியை விட்டு சொல்லுங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியில் எத்தனை தயாரிப்பாளர்கள் நீங்கள் பாருங்கள். ரிலீஸ் ஆகிற மேக்ஸிமம் படங்கள் வந்து பெரிய படங்கள் எல்லாமே லைக்கா ப்ரொடக்ஷன். இன்னைக்கு தானு சாரே வந்து ஒதுங்கிட்டார். தானுவே ஒரு பெரிய பிரம்மாண்டமான ப்ரொடியூசர்னு பேசப்பட்ட தானு சாரே வந்து அப்படியே ஒதுங்கி ஒரு ஆவரேஜ் பட்ஜெட்டில் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. இது மாதிரி இன்னும் நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. யார் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ்னு ஒரு பெரிய குரூப் வருது. ஆமாம், மொபைல் ஃபிலிம்ஸ்னு வருது, நிறைய பேர் வரானுங்க. ஆமாம், பெண்ணுன்னு ஒரு பெரிய குரூப் வருது. இப்படி கார்பரேட் கம்பெனிஸ்லாம் ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க. இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸ் எந்த ஊருக்கு சார் போவான்? அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களும் ஒரு படம் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டை நம்பி படம் ப்ரொடியூஸ் பண்ணுற எந்த ப்ரொடியூசருமே இப்போ வரது கிடையாது. ஆர்டிஸ்ட்டை தேடி ஓடுறாங்க. இந்த ஆர்டிஸ்ட்டை தேடி ஓடுனால இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு சும்மா இருக்காமல் ஒரு ஒரு நாமினல் சேலரி கொடுத்துட்டு இருந்த பல பேருக்கு வந்து இன்னைக்கு சேலரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ட்ரிபிளாக போய்கிட்டு இருக்கு. துப்பாக்கியில் வெறும் 20 கோடி ரூபா சம்பளம் விஜய்க்கு. இன்னைக்கு விஜயோட சம்பளம் 250 கோடி ரூபா எங்கேயோ இருக்கு. யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு அது அந்த கண்டென்ட்டை நம்பி உள்ள ஒரு படத்துக்கு ஒரு பட்ஜெட் ஒன்று பண்ணுறாங்க. 60 கோடி 70 கோடியில் ஒரு துப்பாக்கி பண்ணுறாங்க, செம்ம ஹிட் அடிக்குது. 100 கோடி கலெக்ஷனில் வருது. இன்னைக்கு 250 கோடி 300 கோடி ரூபா நீங்கள் பட்ஜெட் கொடுத்து 1000 கோடி அடிக்குமா? ஒரு சினிமா வந்து வணிகம் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இந்த வணிகத்தை வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு பிராண்ட் இது மாதிரி பண்ணி 1000 கோடி 2000 கோடி மக்களை வந்து ஒரு மாதிரி உள்ளுக்கு திணிச்சு அந்த ஒரு விஷயத்தையே மாற்றி இன்னைக்கு பல நல்ல படங்கள் காணாமல் போயிடுச்சு. பல ஹீரோக்களுக்கு சம்பளம் அதிகம். இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மாதிரியான ஒரு பெரிய நிறுவனங்கள். ஒன்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன்று லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் உள்ள வரும், இல்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வரும். இதை தாண்டி மற்ற கம்பெனிலாம் அங்கங்கே அத்திப்பூ பூத்த மாதிரி தான் வரும். இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தேட்டரிக்கல் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் மூவிஸ்னு வரும். இந்த 3 தாண்டி வேறு ஏதாவது பெருசாக இந்த 2024 கடந்த ஒரு வருடத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள். லிஸ்ட் ஆஃப் மூவிஸ், ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ரொடியூஸ் பண்ண யார் அப்படின்னு லிஸ்ட்டாக எடுத்து பாருங்கள். மேக்ஸிமம் இவங்க தான் டாமினேட் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் லைக்கா இந்த பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே. இப்போ மற்ற படங்களும் படம் இல்லைல்ல. இப்போ இவங்களை படங்கள் பார்க்குறதுக்காக மட்டுமே பார்க்க வர கூட்டத்தினால சரி நிறைய நல்ல படங்கள் தோற்று போயிடுச்சுல்ல. இப்போ மறைமுகமாக வந்து பல ப்ரொடியூசர்ஸை காலி பண்ணது லைக்கா ப்ரொடியூசர்ஸ் மாதிரியான ஒரு கார்பரேட் கம்பெனி தானே. ஏதோ ஒரு இடத்துல அடித்த தப்பு தானே திருப்பி அடிக்குது. அப்போது இது வந்து மறுபடியும் சொல்கிறது, இது சென்டிமெண்ட் கிடையாது. இது இவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஏதோ ஒரு இடத்துல தப்பு. அந்த தப்பை சரி செய்யணும். அதான்
வேற வழியே கிடையாது. நீங்க சொல்றத பார்த்தா ஏதாவது ஒரு டாக்ஸ் வந்து நீங்க சொல்ற மாதிரி லைக்கா பத்தி இருக்கணும். அந்த அஜித் அவர்களுமே இப்ப குட்டி குட்டி போட்டோஸ்லாம் போட்டு அவரோட நாலேஜ் தான் வெளில வருது. அண்ட் அவருடைய பேரும் இதுல அடி வாங்கிட்டு இருக்கு அஜித் அவர்கள். அந்த லைம் லைட்ல இன்னும் கேரி ஆன் ஆகுறதுக்காக மட்டுமே செய்யப்படுதா சார் இது? ஒரு ரிலீஸ் டேட்ல இல்லாம அப்படின்ற மாதிரி. ஆமா, பியூர் அண்ட் பியூர் லைம் லைட்காக பண்றது. ஆமா. இப்போ முன்னாடி எல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு சோஷியல் மீடியா வைரல் ஆயிடுச்சு, அதனால வந்து நம்ம ஈஸியா வந்து எல்லாரையும் ஆக்சஸ் பண்றோம். இன்னைக்கு வந்து ஒருத்தவங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறோம். பட் முன்னாடி அப்படி கிடையாது. இந்த சோஷியல் மீடியா இது வளராத காலகட்டங்களில் பத்திரிகை செய்தியில் வராத செய்தி வந்து தான் நம்ம வந்து பெரிய விஷயமா பேச போகிறோம். அப்போது நடிகர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எப்படின்னா சிப்பிக்குள் முத்து மாதிரி டப்புன்னு வெளியில் ஒரு ரசிகர்கிட்ட டாட்டா காட்டுவார், டக்குன்னு உள்ள வந்துடும். பார்த்துட்டேன், நான் பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ அந்த சிப்பிக்குள் முத்து அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கியூரியாசிட்டியில் அந்த படத்தில் என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இதை அளவுக்கு அதிகமாக உடைச்ச ஒரு ஆள் அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். மக்களோட மக்களாக நின்னார். நிறைய இடங்களில் போவார், பேசுவார். அதை தாண்டி எனக்கு பெருசாக வேறு எந்த நடிகர்களும் அந்த மாதிரி மக்களோட மக்களாக நின்னதெல்லாம் கிடையாது. இது அன்றைய காலகட்டத்தில் நடந்த சுச்சுவேஷன். இன்றைய காலகட்டங்களில் சோசியல் மீடியா வளர்ந்த காலகட்டங்களில் குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு இந்த கோட் படத்தில் மட்டும்தான் அவர் வெளியில் வரல. அதுவும் அரசியல் வந்தனாலே தவிர மற்றபடி எல்லா படத்துக்குமே வந்து அவர் ப்ரொமோஷன் சொல்லிட்டு சும்மா வந்துடுவார். பீஸ்ட் படத்துக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு இன்டர்வியூவாவது கொடுத்தாரு. ஆனால் இன்னமும் வந்து அந்த சிப்பிக்குள் முத்துங்கிற அந்த ஐடியாலஜியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது அஜித் மட்டும்தான். கரெக்டாக பாருங்கள், நீங்கள் எல்லா படத்துலையுமே அனலைஸ் பண்ணி பாருங்கள். அவர் வந்து அந்த படம் ப்ரொமோஷன்ஸ் அப்போ மட்டும்தான் அந்த ஒரு ஸ்டில் வரும், இல்லை அவரோட மேனேஜர் சைட்லேருந்து ஒரு லெட்டர் வரும். அந்த லெட்டர்ன்ற ஒரு விஷயம் வரும், அதுக்கு முன்னாடி வராது. அவர் ஒரு பக்கம் ரேஸ்க்கு போகிறாரு அப்படின்னும் போது ஒரு ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக அவர் மறக்க போகிற டயத்தில் ஆடியன்ஸை மறந்து வேறு எங்கேயாவது அவங்களோட மைண்டு டைவெர்ட் ஆகுது அப்படிங்கிற இடத்துல தான் அவருடைய அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு விஷயம் வெளியில் தெரியும். அது வரைக்கும் தெரியாது. ஏன்னா லைம் லைட்டில் எந்த இடத்துல அவரை ரிமைண்ட் பண்ணணும். இப்போ பேஸ் சோர்ஸில் ரிமைண்ட் பண்ணால் அது ஃபவுண்டேஷன்லேருந்தே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இது எல்லாமே. நீங்கள் அவருடைய எல்லா படத்துலையும் எடுத்துங்க, அவருடைய ப்ரொமோஷன் ஸ்டில்ஸ் எடுத்து பாருங்கள். அந்த ப்ரொமோஷன் ஸ்டிலுக்கும் படம் ரிலீஸ் ஆன டேட்டுக்கும் இருக்கிற கேப்பை அனலைஸ் பண்ணி பாருங்கள். இதுதான் நடக்கும். ஓகே, குறிப்பிட்ட காலகட்டம் ஒவ்வொரு இடத்துலையுமே இருக்கும். இப்போ அவர் ரேஸில் நடக்கிறாரு அப்படின்னும் போது அந்த ரேஸை தாண்டி அவங்க வந்து அந்த டீசரை ரிலீஸ் பண்ணுறாங்க. ரேஸ் ஓட்டி ஏன் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா இது அஜித்துக்கு ப்ரொமோஷன், விடாமுயற்சி படத்துக்கு டபுள் ப்ரொமோஷன். ஓகே, எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இது எல்லாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் சார். இப்போ ஒரு நடிகரை வச்சு கேமராவில் ஸ்டில்ஸ் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னும் போது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் நம்ம தப்பு சொல்ல வரல, இது வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ரசிகர்கள் எந்த இடத்துல சீட் பண்ணுறாங்க தெரியுமா? இந்த மாதிரி வந்து அப்டேட் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வந்துட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுக்குறது தப்பு கிடையாது சார். சில நேரங்களில் ஃபினான்ஷியலாக வேறு ஏதோ ஒரு பிரச்சனைக்காக படம் தள்ளி போடுவது இயல்பு. அது அஜித்தோட படங்கள் லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் நிறைய படங்கள் அந்த மாதிரி தள்ளி போயிருக்கு, அதுக்கும் நம்ம பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நியூ இயர் சார், அவங்க வாழ்க்கையில இருந்து அடுத்த ஒரு வருஷம், இந்த வருஷமா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்டா, சந்தோஷமா இருக்கணும்டா நினச்சிட்டு வந்து உட்கார்ற இடத்துல மண்டல நங்குன்னு ஒன்று கொட்டுற மாதிரி, ஓ படம் வராது வெளியே போ அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதீத ரசிகன் ஒருத்தர், ரொம்ப தீவிரமான ரசிகன், உடஞ்சு அழுதுருவான். வாழ்க்கையில் இந்த மாதிரி நான் பார்க்கவே மாட்டேன்னா இருப்பான். கிட்டத்தட்ட தன்னுடைய காதல் தோல்வியை கூட மறந்துடுவான். இதை வந்து விடாமுயற்சி தோல்வியை மறக்கவே மாட்டான் வாழ்க்கையில். அந்த மாதிரி ஆகி போச்சு இது. அடுத்தடுத்த லைக்கா வந்து நிறைய படங்கள் சைன் பண்ணியிருக்காங்க சார். இப்போ விஜயோடைய மகன் ஜேசன் சஞ்சீவும் அடுத்த படம் பண்ணதான் இருக்காரு. இப்போ எல்லாருமே அவங்க சைன் பண்ணுறது எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள் கூட தான் டைப் பண்ணுறாங்க. இப்போ விடாமுயற்சிக்கு இதே மாதிரி அப்போ அடுத்து அவரு ஒரு டெபியூ டேரக்டராக வர போறாரு. அவர் என்ன மாதிரி பிரச்சனைகள் உள்ளாக போறாரு இந்த பேனர்னால, இல்லை அந்த படமும் சொன்ன தேதிக்கு வருமா வெளில? சார் எனக்கு ஃபர்ஸ்ட் அதுலேயே உடன்பாடு இல்லை சார். விஜயோடைய பையன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவருக்கு 25 கோடி ரூபாய் ஏதோ சம்பளம்னு சொன்னாங்க. 25 கோடியா? என்ன சார் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 25 கோடி. எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியும். ஓகே, ஓப்பனிங் ஓகே, 25 கோடியா சம்பளம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பக்கம் யோசிச்சேன். சரி, ஓகே, அது மேபி அது நம்ம அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் அதை பேச வேண்டாம். ஆனால் இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன், அகைன் திரும்பவும் எத்தனையோ டைரக்டர்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, கதையை வச்சுக்கிட்டு, நல்ல கதையை வச்சுக்கிட்டு ஈஸியாக என்ட்ரி டிக்கெட் கிடைக்கிது. அது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ஈஸியாக என்ட்ரி டிக்கெட் கிடைக்கிது. ஈவன் அந்த கதையை வந்து சூரிய ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருக்காரு. நிறைய நடிகர்கள் ரிஜெக்ட் பண்ண கதை ஒரு நடிகர் ரிஜெக்ட் பண்ணிட்டு போறாருன்னு வச்சுக்கோங்க சார், அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். யாராவது ஒரு நடிகர் அந்த கதையை ரிஜெக்ட் பண்ணிட்டு போறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒரு 2 நடிகர் இருக்காங்கன்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவோம். நிறைய நடிகர்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து ஒரு நடிகர் வந்து அந்த கதையை ஓகே சொல்கிறார். இதுக்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்து கற்றுக்கிட்ட பாடம் என்ன? கண்டென்ட்டு தான் பிரச்சனையாக இருக்குது, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் இதில் வந்து சந்தீப் கிஷன் பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது, அப்கமிங் ஆர்டிஸ்ட் தான். இவர் வந்து ஒரு பட்டிங் டைரக்டர் தான். இப்போது இவங்க 2 பேரும் வரும்போது கண்டென்ட் மட்டும்தான் பேச போகுது.
அப்போ கண்டென்ட் பேசும்போது இத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா, அப்போ அந்த கண்டென்ட்டில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருந்து மாற்றிருந்தாங்கன்னா இந்த படம் உயிர் வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லை பிளைண்ட் ஃபோல்டாக விஜய் பையன் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடென்டிட்டிக்காக இந்த படத்தை எடுத்து ப்ரொமோஷன் பண்ணிடலாம், கண்டிப்பாக வந்து இப்போது விஜயோடைய ரசிகர்கள் எல்லாமே வந்து இந்த படத்தை ஓட்டிடுவாங்க, இது பண்ணிடுவாங்கன்ற இந்த ஐடியாலஜியில் பண்ணுறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய சறுக்களை கொடுக்கத்தான் சார் செய்யும். அண்ட் கடைசியாக ஒரு கேள்வி சார், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி விடாமுயற்சி எப்போ வரும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இப்போ பொங்கல் விட்டாச்சு, அடுத்த ஃபெஸ்டிவல் இவங்க நோக்கி போவாங்களா இல்லை நார்மல் ஒரு டேட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்களா? விடாமுயற்சி படம் வந்து அவங்க விடாமல் முயற்சி பண்ணி வெளியிடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது வந்து ஒரு கன்னித்தீவு கதை மாதிரி தான். எப்போ வரும் எப்படி வருங்கிறது தெரியாமல் அந்த ஒரு கம்பெனியே ஒரு பெரிய குழப்பத்தில் தான் இருக்காங்க சார். அவங்க தொட்ட இடம் சாதாரண இடம் கிடையாது, ஒரு பெரிய இடத்துல தொட்டிருக்காங்க, ஹாலிவுட்டில் தொட்டிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். இப்போது கும்கிட்டு கூட ஒரு படத்தை தான் பிரபுதேவா தேலுன்னு ஒரு படத்தில் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜீவாவுடைய பிளாக்குங்கிற படம் ஹாலிவுட்ல இருந்து அஃபிஷியல் ரீமேக் வாங்கின படம். இந்த படங்கள் எல்லாமே இப்போ நயன்தாராவுடைய அந்த நெட்ரிகன் படமும் பிளைண்ட் அப்படிங்கிற இப்போ ரீசெண்ட் டேஸாக வர படங்கள் எல்லாத்தையுமே அஃபிஷியல் ரீமேக் வாங்கி பண்ணுறாங்க. ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் மார்க்கெட் ஆயிடுச்சு, எல்லாரும் எல்லா படத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெறும் அங்கே கொரியன் மூவிஸ்லேயே இருந்தே அஃபிஷியலாக ரீமேக் வாங்கி இங்கே படம் பண்ணுறாங்க. இப்போ முன்னாடினா அப்படி கிடையாது, கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி இப்போ அபூர்வ சகோதரர்களில் கிட்டத்தட்ட அந்த குட்டக்கம்மலோடைய அந்த கேரக்டர் லவ் ஃபெயிலியர் அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து சார்லி சாப்ளினோட சர்க்கஸ்ன்னு நினைக்கிறேன், அதுலேருந்து அப்படியே இருக்கும் காட்சிகள். அதே மாதிரி மணிரத்னத்துடைய படங்கள் பல காட்சிகள் வந்து எல்லாமே வந்து ஆல்பச்சினோட காட்ஃபாதர் 3 பார்ட்டில் இருக்கிறது நிறைய காட்சிகள் வந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இருந்திருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஹாஸ்பிட்டல் சீனு வச்சு தான் அக்னி நட்சத்திரம் படமே எடுத்து வச்சுருப்பாங்க. தளபதி படத்தோடைய அந்த கிளைமேக்ஸாக காட்ஃபாதர் படத்தோடைய கடைசி கிளைமேக்ஸாக அப்படியே இருக்கும். அந்த அப்பா பொண்ணு இங்கே வந்து நண்பன், சேம் கிளைமேக்ஸ் சேம் சினாரியோ. இப்படி ஒவ்வொன்றுமே வந்து நம்ம மட்டும் அப்போ வந்து எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது, டப்புன்னு போட்டுருவாங்க. இன்றைக்கி ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டாலே வந்து இமீடியட்டாக காப்பி ரைட்ஸ் எங்கேயோ ஒரு தான் அடிக்கிறேன், ஸ்ட்ரைக் அடிச்சுட்டு ஹிட் அடிச்சுட்டு எனக்கு இவ்வளோ கொடு அப்படிங்கிறான். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்த செகண்ட் தெரிஞ்சிடாதா? இப்போது இந்த மாதிரியெல்லாம் தெரிஞ்சு இவங்கெல்லாம் இந்த கையை வச்சு அவன் வந்து 150 கோடி ரூபா கொடுக்குறான் கேட்குறா அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து ஒன்று கொடுத்து செட்டில் பண்ணிடணும். இது மூலமாக இந்த படத்துக்கு ப்ராஃபிட் வருமானம் வரவே வராது, சத்தியமாக வராது. படத்தோட எண்டு ஒன்று, பட்ஜெட் ஒன்று, அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும்போது இந்த பேன் இண்டியா படம் வரும். ஆல்ரெடி வந்து பிரேக் டவுன் ஊரில் இருக்கிற 50 பேரும் பார்த்துருப்பாங்க. இப்போ பார்க்கும்போது அந்த இது பார்க்க இது அடுத்து இந்த சீன் தான் வரப்போகுது, இந்த சீன் அந்த எதிர்பார்ப்பே குறைஞ்சி போச்சு. இதை தாண்டி நீங்கள் ரசிக்கணும் அப்படின்னா இப்போ பொங்கல் அன்னைக்கு வந்து அஜித் அறிக்கை விடாமல் யாரோ ஒருத்தவங்க அறிக்கை விட்டு அதுலேயுமே ஒரு நேம் கெட்டு போச்சா. இப்போ இதை தாண்டி படம் பார்க்கும்போது அதில் அதை விட ஒரு மேஜிக் இருக்கணும், அதுவும் இல்லை. மகிழ் திருமேனியும் ஏற்கனவே ஒரு கெட்ட பேர் வேறு. எல்லாத்தையும் தாண்டி அந்த படம் ஹிட் அடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம், அதை தாண்டி இந்த படத்துக்கு இவ்வளோ கலெக்ஷன் இருக்குங்கிற ஒரு விஷயம். அப்போது இப்போ வேறு வழியே கிடையாது. இந்தியன் 2க்கு நடந்த சம்பவங்கள் தான் எதுவும் நடக்க போகுது. அதுக்கு எப்படி எக்ஸ்ட்ரீம் பட்ஜெட்டுக்கு போச்சோ அதே மாதிரி தான் எதுக்கும் நடக்க போகுது. இப்போது இந்த படத்தினால பெருசாக கலெக்ஷன் வருமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஆனால் படத்தை ரிலீஸ் பண்ணால் அட்லீஸ்ட் இந்த ப்ரெஸ்டீஜ் இஷ்யூஸ்லேருந்து தப்பிக்கலாம். ஓகே, ஃபார் த நேம் சேக் விடாமுயற்சி எடுத்தோம் ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்க போகுது. சிறப்பு சார், நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நன்றி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.